குமார் ஜடாத்தை கைது செய்ய வேண்டும், வழக்கு பதிவு செய்ய வேண்டும். வணக்கம் என் இனிய தமிழர்குடி உறவுகளே. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் என்ற ஊரில் விஷச்சாராயம் அருந்தி 50 நபர்கள் என் இனக்குடிகள் மரணமடைந்து விட்டனர். இது கருணாபுரமா கருணாநிதிபுரமா என்பது தெரியவில்லை. இந்த விஷச்சாராயத்தை விற்பது தொடர்பாக முன்னாள் மாவட்ட ஆட்சியர் சர்வன் குமார் ஜடாத், முன்னாள் காவல்துறை அதிகாரி மீனா சபைசிங் மீனா இருவரையும் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும், வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் நீதி கிடைக்காது. இதை திராவிட மாடல் அரசு செய்யாது, இதுவரை செய்ததே இல்லை. ஏன் செய்யாது என்பதை பார்ப்போம். தூத்துக்குடியில நடந்த துப்பாக்கி சூட்டுல நீதிபதி அருணா அவர்களின் அறிக்கையில என்ன கூறப்பட்டது? எத்தனை அதிகாரிகள் குற்றம் சாட்டினார்கள்? ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி சட்டசபையில தாக்கல் பண்ணாங்க. நீங்க இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இவங்க மீது? முடியாது, உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னால் உங்களின் ஏஜென்ட்டுகள் அவர்கள். நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் கோபாலபுரமும் முதல்வர் குடும்பமும் திக்குன்னு ஆடும், வெடிக்கும். உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது. தீர்வு கிடையாது. இதற்கு விசாரணை கமிஷன் எதற்கு தேவையில்லை. அருணா கமிஷன் விசாரணை கமிஷன் நீங்க என்ன பண்ணீங்க? இதுக்கு எதுக்கு விசாரணை கமிஷன்? அதே மாதிரி ஜல்லிக்கட்டு கலவரத்தில் நடந்த விசாரணை கமிஷன் எங்க ஓடிப்பிச்சா, செத்து போச்சா? ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் எங்க? கள்ளச்சாராய கருணாநிதி விசாரணை கமிஷன் எங்க? எரிச்சாராய எம்ஜிஆர் விசாரணை கமிஷன், ரே கமிஷன் எங்க? சர்க்காரியா கமிஷன் எங்க? இந்த விசாரணை கமிஷனே வேணாம். இதற்கு தீர்வு வேறு மாதிரி எடுக்கணும். அது திமுக அதிமுக என்ற இரு கட்சிகளாலையும் முடியாது. இது கிடைக்கக்கூடிய வருவாய், அதாவது வரிப்பணம், மக்களோட வரிப்பணம், இதுல 60% இந்த அதிகாரிகளுக்கு சம்பளமாக போகுது. எவ்வளவு? 60% சம்பளத்தை உயர்த்தி இந்த 2 மாடங்கட்ட அரசு உயர்த்தி இவர்கள் கொடுத்து உட்கார வைத்துக் கொள்கிறது. அவர்கள் சம்பாதித்து ஊழல் செய்து இவர்கள் கொடுக்கிறார்கள். ஏன் சம்பளம் நம்ம வேலை செய்யுங்களா பார்க்கலாம். 60% வரி மிச்சமாகும். நீங்க தான் பின்பணம் வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா அவங்களுக்கு சம்பளம்? இப்படி வருவாயில 60% இவங்க அட்டையை போட்டு விடுறாங்க. ஆனா மக்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. இதுதான் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். மக்களே புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மாறி இந்த திராவிட கட்சிகளுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களிப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. பார்க்கிறேன், 100 ஆண்டு காலமா இந்த மாவட்டம் இப்படிதான் இருக்கு. இந்த வட மாவட்டம் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி எல்லாத்தையும் பார்க்கிறேன். மக்களும் அப்படிதான் இருக்காங்க. ஒன்றும் டெவலப் இல்லை. மக்களோட வறுமையில இருந்து அவங்க மீள முடியல. இதெல்லாம் மாற்றணும். மாற்றி அமைப்போம். நன்றி.